இப்போ சினிமாவில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய ஹீரோவாயிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவில் பங்கெடுத்து அதில் வின்னர் ஆகி அதுக்கப்புறமா அந்த டிவிலேயே வந்து நிறைய ஷோக்களை நடத்தி ஒரு காம்பயராக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹீரோவாக மாறியிருக்காரு. அவருடைய கஷ்டங்களுக்கு தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவருடைய திறமைக்கும் இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில் இப்போ வந்து ரெமோ திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் வந்து மோகன்ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து வேலைக்காரன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேவரட் டைரக்டரான பொன்ராம் அவர்களோட டைரக்ஷனில் திரும்ப ஒரு படத்தில் நடிக்க போறாராம். பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷனில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அப்படின்ற திரைப்படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா நம்ம பொன்ராம் அவர்களுடைய டைரக்ஷனில் திரும்பவும் மூணாவது ஒரு படத்தில் நடிக்க போறாரு. பொன்ராம் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ரோல் எல்லாருக்குமே இருக்கும். எப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு முக்கியமான லீட் ரோல் நடிச்சிட்டு இருக்காரோ அவருக்கு ஈக்குவலா வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஈக்குவலா சத்யராஜ் அவர்களோட கேரக்டரும் இருந்துச்சு. ரஜினி முருகன் திரைப்படத்தில் வந்து ராஜ்கிரண் மற்றும் சமுத்திரகனி இவங்களோட கேரக்டரும் வந்து அவருக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் வந்து இவருடைய கேரக்டருக்கு ஈக்குவலா நடிக்க போறது யாருன்னு தெரியுமா? நம்ம மச்சான் நமிதா அவர்கள் தான். நமிதா அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்களாம். ஃபர்ஸ்ட் அக்கா அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையா. அதுக்கப்புறமா கதையும் கேட்டுட்டு கேரக்டருடைய டெப்த்தை புரிஞ்சதுக்கு அப்புறமா நமிதா அவர்கள் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அக்காவா இந்த திரைப்படத்தில் இவங்க நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் புதுமுகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வேற லெவலில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தில் நமிதா அவர்களுக்கும் சூரிய அவர்களும் செம்மையான காமெடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை சிரிக்க வைக்கிறதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் போட்டி நிறைய இருக்கும் அப்படின்னு கூட டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நமிதா அவர்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டெப்தான கேரக்டராக இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது இதுலேருந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய நம்ம நமிதா அவர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.